வண்டி ஓட்டுற கூன்னு சொல்ல நினச்சாலும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார். இந்த நாட்டை சுற்றியே நடந்து வந்து ஃபேமஸ் ஆகிற மாதிரி 7000 பேருக்கு மேலே காயப்பட்டிருக்காங்க, 800 பேருக்கு மேலே உயிர் இழந்திருக்காங்க. அடுத்ததாக ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வணக்கம், நமஸ்தே, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு தி ரிவ்யூ சென்டர். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கே தான் இந்த 4 வருஷமாக போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்கே, கழுது கெட்டா குட்டிச்சவர், ஹெம்மாத்தம்மக்காரன் கெட்டா கத்தார். இந்த 4 வருஷத்தில் நம்ம யூடியூப் சேனலில் எப்படியாவது ஒரு 15 கோடி வேர்த்தான யூடியூப் சேனலாக மாற்றணும்னு நிறைய ஐடியாஸ் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இனி ஒவ்வொரு வாரமும் இனி ஒவ்வொரு மாதமும் புதிய வீடியோஸ் போடுறோம். So without further delay, let's get into the show. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து ஸ்ரீலங்காவை ரொம்பவே மிஸ் பண்ணியிருந்தேன். அதனாலேயே ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமே ஸ்பெஷலான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு தான் நான் நினச்சேன். அப்படி என்ன ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமே ஸ்பெஷல்னு நீங்கள் கேட்கலாம். இந்த பானும் பருப்பும் கம்பினேஷன் மாதிரி, இல்லைன்னா இது நைட் கடையில் கிடைக்கிற கொத்து மாதிரி, வேறு இந்த நாட்டை சுற்றியே நடந்து வந்து ஃபேமஸ் ஆகிற மாதிரி, இதை மாதிரி ஸ்ரீலங்காவில் மட்டுமே நடக்கிற விஷயத்த ஒன்று பற்றி தான் பேசணும்னு நாங்கள் நினச்சோம். அப்படி நினச்சப்போ தான் அந்த சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. 2004 சுனாமி, 2024 ஷௌமி. யோ எடிட்டரே, அது இல்லையா, இது வேற. எஸ், நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்கா ஓட்டுற பஸ்ஸஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டில் ஒரு நாளைக்கு 2 மில்லியன், அதாவது 20 லட்சம் பேர் டெய்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸ்ரீலங்காவோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் பஸ்ஸஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நம்மளில் நிறைய பேர் டெய்லி ஸ்கூலுக்கும் வேலைக்கும் இது மாதிரி நிறைய இடங்களுக்கும் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம். என்னதான் நமக்கு வந்து டெய்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது நார்மலாக இருந்தாலும், ஸ்ரீலங்காவுக்கு வர நிறைய ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு வந்து ஸ்ரீலங்கன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட் மாதிரி. எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்னு சொன்னானே, இதை மலையிலிருந்து காலை கட்டிட்டு பாயுவாங்க, பங்கி ஜம்பிங்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இது மலையிலிருந்து பைசிக்கிள் ஓட்டிகிட்டு வருவாங்க, மவுண்டைன் பைக்கிங்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட் தான் ஸ்ரீலங்கன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். எடிட்டர், வீடியோ போடுங்க. Okay, you see that bus right there? Don't ever go near them or on them or anything if you come to Sri Lanka. They are probably the craziest drivers we have ever seen. Ever. And we've been to Vietnam and those people are crazy. Yeah, these buses are just like flying down the roads, whipping around corners, cruising around cars into oncoming traffic, and they go faster than any other car or motorcycle on the street. என்னடா நார்மல் ரூட் பஸ்ஸில் போகிறதுக்கு இவ்வளோ சீனா, இதில் தான் நாங்கள் டெய்லி போகிறோமேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் பஸ்ஸஸ் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நம்ம நாட்டில் பஸ் எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் வந்து நியூஸை ரொம்பவே விரும்பி பார்ப்பாங்க. டிவியை திறந்தாலும் நியூஸ், ஃபேஸ்புக்கை திறந்தாலும் நியூஸ், இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் நியூஸ், ட்விட்டரை திறந்தாலும் நியூஸ், யூடியூப்பை திறந்தால் கூட நியூஸ். இப்படி எல்லா இடத்துலேருந்து நியூஸை பார்த்துட்டு இதை காதால் எடுத்து அப்படியே இதை காதால் விட்டுருவாங்க. நம்ம மக்கள் பார்த்த நியூஸை வந்து மனசில் வச்சுக்கிற ஆட்களாக இருந்தானே பஸ் பக்கம் யாருமே போகவே மாட்டோம். ஹட்டன் மல்லியப்பூ பகுதியில் தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 46 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். A private bus travelling from Kandy to Negombo collided with a Sri Lanka Transport Board bus heading from Colombo to Muttur in Kajugama. 14 people have sustained injuries when a bus toppled in Galahitia along the Ambilipitia Ratnapura road. Police noted a bus travelling from Valimara to Colombo had collided with a bus parked on the side of the road. இப்போ நீங்கள் பார்த்த நியூஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே கடைசி 2 வருஷத்தில் நடந்த சில ஆக்சிடென்ட்ஸ் மட்டும்தான். கடந்த 3 மாதத்தில், அதாவது செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும் நடந்த பஸ் ஆக்சிடெண்ட்டில் மட்டுமே 140 பேருக்கு மேலே வந்து காயப்பட்டிருக்காங்க, 6 பேர் உயிரும் இழந்திருக்காங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் ரோட் சேஃப்டியோட ரிப்போர்ட் படி 2019 2022 நடுவில் நடந்த பஸ் ஆக்சிடெண்ட்டில் 7000 பேருக்கு மேலே காயப்பட்டிருக்காங்க, 800 பேருக்கு மேலே உயிரும் இழந்திருக்காங்க. பதுல்லையில் ரீசனாக நடந்த பஸ் ஆக்சிடெண்ட் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த பஸ் ஆக்சிடெண்ட் வந்து நிறைய நியூஸ் சேனலில் வந்து ஹெட்லைன்ஸாக வந்துச்சு. ஏன்னா இதில் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆக்சிடெண்ட்டில் 40 பேருக்கு மேலே வந்து காயப்பட்டிருந்தாங்க, 3 பேர் உயிரும் இழந்திருந்தாங்க.
இதில் ரொம்பவே மனசு உறுத்துற விஷயம் என்னென்னா இதில் உயிரிழந்த 3 பேருமே வந்து 25 வயசுக்கு குறைவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பஸ் ஆக்சிடெண்ட்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பஸ்ஸோட டிரைவர் பதுல்ல துன்ஹிந்த ரோட் வளைவுகளில் வந்து ஓவர் ஸ்பீடில் போனார்னும், பஸ்ஸோட பிரேக் வந்து ஒழுங்கான மெயின்டெனன்ஸ் இல்லாதனால கரெக்டாக ஒர்க் பண்ணலன்னு சொல்லியிருந்தார். இதுக்கு பிறகு நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்த விஷயம் என்னென்னா, இந்த பஸ் டிரைவரோட லைசன்ஸ் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் குற்றத்துக்காக வேண்டி ஆகஸ்ட் 2024, அதாவது ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரிய வருது. ஸோ சஸ்பெண்ட் ஆகின லைசன்ஸை வச்சுட்டு தான் வண்டி ஓட்டிருப்பாருன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் இல்லை. அவரோட லைசன்ஸ் காணா போனதாக போய் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராஃபிக்கில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி புதிய லைசன்ஸ் எடுத்திருக்காரு. இந்த ஆக்சிடெண்ட் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கால் நடக்கலைன்னாலும் இந்த சஸ்பென்ஷனை அதை டிரைவர் மதித்து வண்டி ஓட்டாமல் இருந்திருந்தாங்கன்னா ஒருவேளை இது ஆக்சிடெண்ட் நடந்திருக்காதோன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு நினைவு வரும். இந்த ஆக்சிடெண்ட்டில் ஸ்ரீலங்காவில் மொத்தமாக நடக்கிற வந்து பஸ் ஆக்சிடெண்ட் ஏன் நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. இது ரீசன்ஸை நான் வந்து 3ஆக சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 1, ஓவர் ஸ்பீடிங். ஓவர் ஸ்பீடிங் வந்து எதை வண்டியில் பண்ணாலுமே ஒரு பெரிய குற்றம் தான். ஆனால் ஸ்ரீலங்கன் பஸ் டிரைவர்ஸ் இது குற்றத்தில் பேர் போனவங்க. இது ஓவர் ஸ்பீடிங் வந்து 2 காரணமால தான் நடக்குது. ஒன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பஸ் டிரைவர்களுக்கு அவங்களோட ஓனர் கொடுக்குற டைம் ஷெடியூல். இந்த டைம் ஷெடியூல் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னால இந்த சண்டே டைம்ஸ் ஆர்டிக்கல் படி நிறைய பஸ் டிரைவர்ஸுக்கு வந்து வண்டியை நிறுத்திட்டு ஒன்றுக்கு போக கூட டைம் இல்லாமல் நிறைய வாட்டி பக்கத்தில் இருக்கிற பாட்டிலில் ஒன்று கடிச்சு வைப்பாங்களாம். அவ்வளோ கொடூரமாக இருக்கும் இவங்களோட டைம் ஷெடியூல். இனி நீங்கள் பஸ்ஸில் ஏறும்போது பஸ் டிரைவர் சீட்டுக்கு சைடில் வந்து எல்லோ கலர் பாட்டிலில் ஒன்று இருந்துச்சுன்னா அது பெட்ரோல்னு நினச்சிக்காதீங்க. அடுத்ததாக 2வது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 16,000 கிலோ உள்ள பஸ்ஸில் 100 பேசஞ்சருக்கு மேலே ஏற்றிக்கிட்டு ரேஸ் போகிற மூதேவிகளை வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. நாம் 2வதாக பார்க்க போகிற ரீசன் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங். ட்ரங்க் அண்ட் டிரைவிங் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு காமன் பிரச்சனை தான். இது வந்து ஸ்ரீலங்காலே இருக்குது. இந்த குற்றத்துக்கு வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன்ஸும், இதே குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகினா 1.5 லட்சம் வரைக்கும் ஃபைன்ஸும், குறைஞ்சபட்சமாக 5 வருஷம் கடுங்காவல் தண்டனையும், உங்கள் லைசன்ஸ் வந்து லைஃப் டைமுக்கு சஸ்பெண்ட் ஆக சான்சஸும் இருக்குது. இவ்வளோ கடுமையான தண்டனைகள் இருந்தும் ஒரு பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனோட தலைவர் வந்து சண்டே டைம்ஸ்க்கு பேட்டி கொடுக்கும்போது கொழும்பு சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற பஸ் டிரைவர்ஸில் 110 பேருக்கு போதை வஸ்து பொருட்கள் பாவிக்கிற பழக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன தான் இதை கேட்டோன்னே நம்ம மைண்ட் வாய்ஸ் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், அந்த குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற கூன்னு சொல்ல நினச்சாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸை நம்ம தேடி பார்த்தோம். இதுலேயும் ஓவர் ஸ்பீடிங் போலே நிறைய பஸ் டிரைவர்ஸ் மேலே மட்டும் இல்லை, ஓனர்ஸ் மேலேயும் குற்றம் இருக்குது. இந்த பஸ் ஓனர்ஸ் கொடுக்குற டைட்டான ஷெடியூல்னால நிறைய பஸ் டிரைவர்ஸ் அவங்க உடம்பு வேதனையை தாங்கி கொள்றதுக்கும் தூக்கம் வராமல் பஸ் ஓட்டுறதுக்குமாக வேண்டி தான் இந்த போதை வஸ்து பொருட்களை பாவிக்கிறாங்க. கடைசியாக ஸ்ரீலங்காவோட லீகல் சிஸ்டம் வந்து எப்படி ஸ்ரீலங்காவில் நடக்கிற பஸ் ஆக்சிடெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா பிரச்சனை மாதிரியும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடியும் ஸ்ரீலங்காவோட அவுடேட்டட் லீகல் சிஸ்டம் தான் ஒரு மெயின் காரணமாக இருக்குது. என்ன தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை இல்லைனா லைஃப் டைம் சஸ்பென்ஷன் ஆஃப் லைசன்ஸ்னு சொன்னாலும் பதுல்ல பஸ் ஆக்சிடெண்ட்டில் வண்டி ஓட்டின டிரைவர் எவ்வளோ ஈஸியாக கவர்மெண்ட்டை ஏமாத்தினார்னு பார்க்கும்போது இதை சட்டம் எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமானு தோணுது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டின டிரைவர்ஸை பிடிச்சா கூட ஸ்ரீலங்கா கோர்ட்டில் வந்து தண்டனை வாங்கி கொடுக்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபாரின் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் பிரெத்தலைசர்ஸ் இல்லைனா சலைவ ஆல்கோஹால் டெஸ்ட் போன்ற கருவிகள் எல்லாமே வந்து ஸ்ரீலங்கா சட்டப்படி செல்லுபடி ஆகாது. இதனாலேயே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற டிரைவர்ஸை பிடிச்சா கூட ஸ்ரீலங்கா கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம். நம்ம நாட்டில் அன்றாட மக்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது மெயினாக இந்த பஸ்ஸு தான். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கும்போது உங்கள் உயிர் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிரச்சனையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதே வீடியோ டாப்பிக்கில் வந்து இங்கிலீஷ்லேயும் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ மறக்காமல் கட்டாயம் இதை வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்ததும் அதை வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். Until then, see you again. Bye-bye.